ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஷர்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பிடிக்கல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே தேங்கோட வெட்டிங் நைட்டில் தேங்க பால்கனியில் நின்று சிம்மன் ஜேகே கூட கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருந்தோம். என்னடா பண்ணிகிட்ருக்க? எங்ககிட்டே பேசிகிட்ருக்க? போ, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அதான்டா ரொம்ப நர்வஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கிக்கிட்ட பேசியிருந்தாலாவது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். திடீர்னு போய் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படா பேசுகிறது, அதுவும் வெட்டிங் நைட்டில்? ரொம்பவே நர்வஸாக இருக்குடா. நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருந்தானா? ஒயின்னு ஒரு பொண்ணுடா, அவளுக்கு எப்படி இருக்கும்? நீ தாண்டா அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். நீ என்ன இப்போ போய் உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்? சீச்சி, அதெல்லாம் இல்லைடா. அது எப்படி? அவள் எப்படின்னு எனக்கு தெரியாது. அவகிட்ட பேசணும். அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. என்கிட்ட பேசக்கூட மாட்றா. கல்யாணம் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து இப்போ வர நானும் அவளை வெளியே கூட்டு போகலாம், பேசலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு தடவை தான் என்கிட்ட பேசவே செஞ்சான். அதுவும் ஜஸ்ட் ஹாய், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அவளுக்கு என்கிட்ட பேசவாது நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. அதுவும் சரி தான். அது இருக்கட்டும், உனக்கும் எனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா பதிலே சொல்ல மாட்டான்? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அவள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. நான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப சாஃப்டான கைண்டான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவள் அப்படி தான் இருக்கா, ரொம்ப இன்னசென்ட்டாக. ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. அப்போது இன்றைக்கி வெட்டிங் நைட் பிளான்லாம் சும்மா தான் இல்லை? அது எப்படா சும்மா? நான் அவகிட்ட நிறையா பேசணும், அவளுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும், அவளுக்கான டைமும் ஸ்பேஸும் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லா விதத்துலேயும் ஓகே ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் மற்றதெல்லாம். அது வர எனக்கும் டைம் வேணும்டா. எடுத்ததும் எப்படி? சரி எங்ககிட்டே பேசிகிட்டு இருந்தது போதும், நீ போ அவகிட்ட போய் பேசு. அதான்டா என் பிரச்சனையே. நாமளும் வெளியே பார்த்து பேசுகிறது கூட ஓகே, வெட்டிங் நைட்டில் ஒரே ரூம்குள்ளே சுத்தமாக முடியலடா. அவள் ரொம்ப நர்வஸாக இருப்பாள். அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இது ரொம்ப ஈஸிடா. நீ நேராக போ, அவளே இதுக்கு டைம் வேணும்னு கேட்க தான் போகிறான். நீயே பேச ஆரம்பிச்சிரு. எனக்கு எந்த அவசரமும் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், நல்லா பழகிப்போம், அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடு. அவ்வளோதானே? ஆமாம், சரி ட்ரை பண்ணுறேன். எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது போதும், நீ போடா. உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்ன சும்மா பேசிகிட்டே இருக்க? போ. சரிடா, ஓகே பாய். பாய். ஆல் தி பெஸ்ட் தான். ஓகே பாய். என் பால்கனிலேருந்து அப்படியே வெட்டிங் ரூம்குள்ளே வந்தோம். என்ன பால் சம்பளம் இருக்குது? அவன் வந்துட்டாளா? எங்கே காணும்? எங்கள் ரூமை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்து ஒயன் நீ உள்ளே இருக்கியா? ஆமாம், ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். ஓகே. என்ன பேசலாம்? சொதப்பாதா? உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி வச்சுக்காதா. ரொம்ப கேஷுவலாக பேசு, ஃப்ரெண்ட்லியாக பேசு. நீ பேசுகிறத வச்சு தான் அவன் எப்படின்னே தெரிஞ்சுப்பா. ஸோ ப்ளீஸ்டா, சொத்து போயிடாத. அவன்கிட்டே பேசிகிட்டு இருந்தான். ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒயின் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தான். அவங்க டக்குன்னு எந்திரிச்சு நின்று ஒயிட் ஐஸோட ஒயினை பார்த்துட்டு இருந்தான். ஒயின் ஒரு குட்டியான டவுசர் போட்டு ஸ்லீவ்லெஸ்ஸாக க்ளீவேஜ்லாம் தெரிகிற மாதிரி ஒரு டாப் போட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். என்ன பண்ணுற? என்ன ட்ரெஸ் அது? அது எனக்கு வெட்டிங் நைட்டில். அதான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன வெட்டிங் நைட்காக இப்படியே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க? ஆமாம், நான் பெரிய ட்ரெஸ் போட்டிருந்தா அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. அந்த ட்ரெஸ்ஸில் நிறைய ஸ்டூல் இருந்துச்சு, அது ஒன்று குத்திட்டே இருக்கும்ல, அதான் எல்லாத்தையும் கழட்டிட்டேன். இது எப்படி இருக்குது? இது வெட்டிங் நைட்காகவே நான் ஸ்பெஷலாக வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன எப்படி வந்து நின்றுட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்ருக்கா? என்னாச்சு தெரியும்? என்ன எதுவுமே பேச மாட்டேன்? சரி ஓகே, டைம் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் பண்ணுமா? சாரி, கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். சரி ஓகே வா. நான் எங்கே படுத்துக்க? எங்கே படுத்துக்கவா? இல்லை எப்படி படுத்துக்குவா? சென்டரில் படுத்துக்குவா? உனக்கு எது ஓகேவா இருக்கும்? அவன் அப்படியே ஃப்ரீஸாக கல் பண்ணிவிட்டு என்ன பார்த்துட்டு இருந்தான். என்ன சும்மா பார்த்துட்டே இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பேசுகிற? ஸ்டார்ட் பண்ணலாம் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு எதை எப்படி சொல்லணும்? டைம் ஆயிடுச்சா? நீ கோச்சிட்டியா என்ன? சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம்.
லைட்ஸை நான் ஆஃப் பண்ணவா, நீ ஆஃப் பண்ணுறியா? ஏய் என்ன அனுப்பிச்சு விடு. என்ன என்னாச்சு தேவ்? அதுவும் நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன். போய்ட்டு. ஓ ஓகே ஓகே, நீ போய்ட்டு வா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் வா. ஓகே. தேவ் வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோம். டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயினை பார்த்துட்டே இருந்தோம். என்னாச்சு? நான் வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் வா. அதுவும் ஓகே. தேவ் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன இவ இப்படி இருக்கா? இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்குறா. இவன் ரொம்ப ஷை, ரொம்ப இன்னசென்ட் நினச்சேன். எப்போ என்னடானா 10 மாதத்தில் 10 பிள்ளை கேட்பா போல. தெய்வம், என்னடா அது? பார்க்க செம்மையாக இருக்கா. அவள் கேட்கும் போதே ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் தோணுது. ஆனால் 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 இவளை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு. நான் ஒன்று நினச்சி வச்சுருந்தா இவள் வேற மாதிரி இருக்கா. இவ்வளோ கிட்ட போய் பேசும்போது கூட மேரேஜுக்கு முன்னாடி பேசவே தெரியாத மாதிரி இருந்தா. இப்போ என்ன ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு கூப்பிட்றா. லைட்டை நான் ஆஃப் பண்ணப்பா, நீ ஆஃப் பண்ணிச்சான்னு கேட்குறா. தேவ் தேவ் வர லேட் ஆகுமா? ஐயோ ரொம்ப அவசரமாக இருக்காளே. இப்போதான் தேவ் ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்தான். தேவ் மெதுவாக ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தான். என்னாச்சு? என்ன பண்ணுறான்? தேவ் அவன் கிட்ட வந்து பார்த்தான். அவன் தூங்கிட்டு இருந்தா. ஓ தூங்கிட்டாளா? தேவ் வச்சுட்டு எடுத்து வாயின் மேலே போட்டு விட்டுட்டு எனக்கு கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே அப்படியே அந்த பக்கத்தில் படுத்தான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங். ஹாய் தேவ், எப்படி இருக்கா? இப்போ தான் வரியா? குட் மார்னிங். ஒயின் டக்குன்னு பெட்டில் எழுந்துச்சு உட்காந்துட்டு என்னது குட் மார்னிங்கா? ஒயின் திரும்பி பார்த்துட்டு தேவ் என்ன சொல்கிறேன்? குட் மார்னிங்கா? அப்போ விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சு. தேவ் நான் தூங்கிட்டேனா? தூங்கிட்டா? ஐயோ நீ எழுப்பிருக்கணும்ல. ஏய் தூங்குறவங்களை எப்படி எழுப்புறது? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. தேவ் நான் தூங்கிட்டு இருந்தா என்ன? ஐயோ நம்ம ஃபிட்டிங் தேவ் எப்படி சொதப்பி வச்சிருக்க? நான் சொதப்பி வச்சிருக்கேனா? நான் என்ன பண்ணேன்? பின்ன நீ எழுப்பிருக்கணும்ல. சே வெட்டிங் நைட் பற்றி எவ்வளோ ட்ரீம் வச்சுருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஏய் தூங்குனது நீ. எனக்கு ரொம்ப சோகமாக ஃபேஸ் வச்சுட்டு. சரி டைம் என்னாச்சு? 8 o'clock. 8 ஆயிடுச்சா? சே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சரி ஓகே வேறு நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏய் சாப்பாடெலாம் எதுவும் நீ பண்ண வேணாம், நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டியா? உன் தேவோட கணத்தை கிள்ளிட்டே தேங்க்யூ. நல்ல வேலை நீயே ஆர்டர் பண்ணிட்ட. என்ன எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. நான் ஆண்டி கூட இருக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டி என்னென்னா நம்ம 2 பேருக்கும் ப்ரைவசி வேணும்னு இப்படி நம்மளை தனியாக தொங்க வச்சுட்டாங்க. ஆனால் நான் சொல்லாமலே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். குட் குட். ஏய் உனக்கு சமைக்க தெரியாதா? அது சுடுத்தண்ணிலாம் வைப்பேன், பால் கூட ஹீட் பண்ணுவேன். அப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபுட் எல்லாமே அவனில் வச்சு உடனே ரெடி பண்ணிடுவேன். ஜஸ்ட் 2 minutesல. அவ்வளோ தெரிஞ்சால் போதும்ல, அதனால் வேறு எதுவும் தெரிஞ்சுக்கல. ஏய் அப்போ நம்ம 2 பேரும் எப்படி சாப்பிட்றது? அது அது பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன் மீன்ஸ் அது கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடலாம். அப்புறம் மேடு வச்சுக்கலாம். எங்கள் மேட் ஆண்டி சூப்பராக செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி ஒரு ஆண்டி வச்சுக்கலாம். அப்போது கற்றுக்கிற ஐடியாலாம் இல்லையா? எதுக்கு கற்றுக்கணும்? நமக்கு தேவை சாப்பாடு தானே. அது எப்படி கிடைச்சா என்ன? உனக்கு 3 நேரமும் டேஸ்டான சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே சரிதான். தேவ் அப்படியே எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன? அது வந்து எனக்கு பெட் காஃபி குடிக்கணும். அப்போ தான் என்னால் பெட்லேருந்து எழுந்திருக்கவே முடியும். கொஞ்சம் கோச்சிக்காமல் ஒரே ஒரு காஃபி பண்ணி தெரியா ப்ளீஸ்? ஏய் என்ன உனக்கு காஃபி கூட போட தெரியாதா? அது போடலாம் தெரியும். உனக்கு ஈவினிங் வேணால் நான் போட்டு தரேன். மார்னிங் மட்டும் நீ போட்டு தெரியா ப்ளீஸ்? சுத்தம் உங்கள் அம்மா உனக்கு நல்லா சமைக்க தெரியும், எல்லாமே நீ பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. அது அப்படி சொன்னால் தானே நீங்கள் ஓகே சொல்வீங்க, இல்லைன்னா இன்னும் வேணாம்னு சொல்லுவீங்கள்ல. அதனால சும்மா சும்மா சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன போய் தானே.
தேவம் எதுக்கு நீ கொஞ்சம் டென்ஷனாக வச்சுக்கிற? ஒரு காஃபி தான், அதிகமெல்லாம் கேட்க மாட்டேன். ம் ம் ஒன்றும் தேவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து எஞ்சி போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். பிடி. ம் தேங்க்யூ. உடனே இந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. தேவங்க என்னையே பார்த்துட்டே இருந்தோம். ம் என்ன பார்த்துட்டே இருக்கு? நான் அழகாக இருக்கேனா? ம் ரொம்ப. தேங்க்யூ. உடனே இந்த காஃபியை ஃபுல்லாக குடிச்சிட்டு தேவங்க ஹக் பண்ணி, தேவம் காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, நீ சூப்பராக சமைக்கிற, உனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா? ஏய் என்ன அப்படியே என்ன உனக்கு குக்கா மாற்றலான்னு நினைக்கிறியா? சேச்சு, நீ பண்ண வேலையை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ ரொம்ப சூப்பராக காஃபி போட்டிருக்க, நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. ஏய் என்ன விடு. என்ன விடு. என்ன நான் உன் ஒய்ஃப் தானே, எதுக்கு நான் விட சொல்கிறேன்? விடுன்னு சொன்னேன். என்னாச்சு? சிவன், நீ எப்போ இந்த இப்போ உங்ககிட்ட இதை பற்றி எப்போ பேசலான்னு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் உன்னை பற்றி வேறு மாதிரி நினச்சி வச்சுருந்தேன், நீ டோட்டலாக வேறு மாதிரி இருக்க. என்ன நினச்சேன்? நான் அப்படி தானே இருக்கேன். ஓ, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கைண்டாக இன்னசென்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன், ரொம்ப ஷையா. ஆனால் நீ டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்க. நான் ரொம்ப கைண்டு தான், நான் இன்னசென்ட் தான். அப்புறம் என்கிட்ட ஷை, நான் ரொம்ப ஷையான பொண்ணு, எனக்கு எல்லாமே கூச்சமாக தான் இருக்கும். தேங்காய் என்ன மேலேருந்து கீழே பார்த்துட்டு, ஓ நீயும் ஷையான பொண்ணு இல்லை? அது எதுக்கு நீ இப்படி பார்க்குற? நிஜமாக தான் நான் ரொம்ப ஷையான பொண்ணு தான், நான் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், எனக்கு யார்கிட்டையும் பேசவே தெரியாது. ஓ, எத்தனோ ட்ரெஸ் போட்டு வந்துட்டு லைட்டை நான் ஆஃப் பண்ணுவான்னு கேட்குறேன், சென்டரில் படுத்துக்குவான்னு கேட்குறேன். நீ இன்னசென்ட், ரொம்ப ஷையாக தான் இருக்கா. அது நீ என் ஹஸ்பண்ட் தானே, உன்கிட்ட என்ன? ஓ சரி, உனக்கு நான் உன் ஹஸ்பண்டும் உடனே ஓகே இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் உன்னை ஒரு மாதிரி நினச்சி வச்சுருந்தேன், பட் நீ வேறு மாதிரி இருக்க. ஃபர்ஸ்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே எனக்கு ரொம்ப டைம் வேணும். சரி ஓகே, அண்ட் நான் உன்னை தெரிஞ்சுக்கணும், உன்னை இன்னுமே புரிஞ்சுக்கணும், அதுக்கெலாம் எனக்கு டைம் வேணும். அதுக்கப்புறம் தானா? ஏய் அது 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 ஓகே, அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? இது பாரு, இதானா? தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏய் ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இவ்வளோ அவசரமாக இருக்கா? ஐயோ அது என்ன நீ இப்படி கேட்குற? நீ என் ஹஸ்பண்டில்? ஹஸ்பண்ட்னா உடனே வந்து எல்லாம் பண்ணிடணுமா? அப்படி தானே. ஒயன், எனக்கு உனக்கு தெரிஞ்சுக்கணும், உனக்கு புரிஞ்சுக்கணும், எனக்கு உன் மேலே அஃபெக்ஷன் வரணும்ல, லவ் வரணும்ல, அதுக்கப்புறம் தானே, அப்போ தானே இது ஒரு பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அது அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்றது வேறு, நான் பேசுகிறது லவ் பற்றி, எனக்கு உன் மேலே அது வரணும்ல. சரி சொல்லு, உனக்கு மேலே லவ் இருக்கா? அது அது நிறையா இருக்குது, ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. என்னை பற்றி என்ன தெரியணும் உனக்கு? நிறையா இருக்குது, அதுவும் இந்த அரேஞ்ச் மேரேஜில். ஐயோ இது வேணா, சின்ன பேசணும் மடிக்க கேட்குறோம். அது ஃபோட்டோ பார்த்ததுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுவே லவ் ஆயிடுச்சு. ஃபோட்டோ பார்த்ததும் வருது லவ் கிடையாது. என் மைனஸ் என்னன்னு உனக்கு தெரியணும்ல. திடீர்னு என்னோட இன்னொரு சைட் பார்த்து வந்த லவ் அதே வேகத்தில் போயிடக்கூடாதுல்ல. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, நானும் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் அது இதெல்லாம் பண்ணிட்டு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா நம்ம லைஃப்லாம் ஒன்றா தானே இருக்க போகிறோம், லைஃப்லாம் ஒன்றா இருக்கணும்ல. என்ன பேசுகிறோம்? ஒன்றா இருக்கணும்ல. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் ஆகணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை என் பிஹேவியர் எதுவும் உனக்கு பிடிக்கலன்னா இதை எப்படி நிப்பாட்டிக்கலாம்ல. இப்பெல்லாம் பேசாத, எனக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இப்படி லைஃபெல்லாம் இருப்போமே, எனக்கு உங்க கூடவே இருக்கணும். சரி சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் இதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகலை. அது எவ்வளோ டைம் வேணும்? ஒரு 2 வீக்ஸ். 2 வீக்ஸா?
இல்லை 2 வீக்ஸ் போதுமான்னு கேட்டேன். தெரியல, மேபி இன்னும் டைம் தேவைப்பட்டா கூட கொடுப்பல. அது அது ஓகே தான், ஓகே. சரி, ஓகே. நீ இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்லாம். தேங்க என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். தேங்க போய் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒயன் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஷார்ட்டாக ஸ்லீவ்லெஸ்ஸாக ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்லான்னு வந்தா. ஏய், என்ன பண்ணுற நீ? சாப்பிட நேத்தியம் என்னாச்சு? எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்க சாப்பிட்ற நேரத்தில்? இந்த ட்ரெஸ்க்கு என்ன? வீட்டில் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லைல்ல? ஓ ஒயின், நான் கிட்ட கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னேன்ல. அதுக்கு தானே டைம் ஆகணும். ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு? ஒயின், எனக்கு எல்லாத்துக்குமே டைம் வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அது வர இப்போதான் ட்ரெஸ் பண்ணி என்னை செடியூஸ் பண்ணாத. ட்ரெஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது? இப்போ வீட்டுக்கு யாராவது வந்தால் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் லாங் ஸ்கர்ட்டும் ஒரு ஓவர் கோட்டும் வச்சுருக்கேன். யாராவது காலிங் பெல் அடிச்சதுமே அதை நான் டக்குன்னு போட்டுப்பேன். அப்படியே குட் கேர்ள் மாதிரி அவங்க முன்னாடி போய் அப்படியே பேசிடுவேன். தேங்க என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். என்ன, ஏன் எப்படி பார்க்குறான்? அது நான் குட் கேர்ள் தான். நம்ம மட்டும் தானே இருக்கோம், அதனால தான். கொஞ்ச நாள் மட்டும் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கியா? ஓகே. தேங்காய் தலையில் கை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி, ஓகே. எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுருக்கா? கொஞ்சம் சிரிக்கலாம்ல? ஆனால் நீ இப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. நீ எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. என்ன வெறும் மட்டும்தானா? நீ எதுவும் சொல்ல மாட்டியா? நான் எப்படி இருக்கேன் எப்படி பார்க்க? தேங்க நிமிடம் என்ன பார்த்தோம். அப்படியே கல் பண்ணிவிட்டு என்னை சாப்பிட்டு வர்றியா? ஏதாவது சொல்லிட்டு சாப்பிட்லாம்ல? நல்லா இருக்கு. தேங்க்யூ. அப்படியே டேஸஸ் போச்சு. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தேங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான். தேங்க ரொம்ப ரொமான்டிக் தெரியுமா? கொஞ்சம் நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான். டேயும் கிடையாது, நைட்டும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் இதுதான். நான் போதுன்னு சொன்னாலும் விட்டவே மாட்டான். ஈவன் இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கா என்ன? ஏய், அதெல்லாம் பண்ணுறவங்க பண்ணால் அப்படி இருக்கும்டி. தேவங்க அதில் வேறு லெவல். கொஞ்சம் நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டான். ஆனால் எவ்வளோ பண்ணாலும் கொஞ்சம் கூட போரே இருக்கல தெரியுமா? அவ்வளோ நல்லா இருக்கு. அவனை பார்த்தாலே அப்படியே டிங்காக இருக்கு. ஒரு ரவுண்ட் இப்படி பண்ணுறான், ஒரு ரவுண்ட் அப்படி பண்ணுறான். ஒரு ரவுண்ட்லாம் ஃப்ளோரில் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்கு தெரியுமா? தேவங்கதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். பொயன் வந்துட்டான். அவனுக்கு வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களாம் இருக்கீங்கள, அதான் கொஞ்சம் கோவமாக இருக்கான். ஒரு நிமிஷம். என்ன தேவம்? ஒயின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதையும் தேவன் கேட்டிருப்பான். ஒயின் கொஞ்சம் குறையா? தேவம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறமா ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு லேஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. தேவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, ஒயின் உன்னை பான்னு சொன்னேன். என்ன தேவம், இப்போ தானே வீட்டுக்கு வந்தேன், நீ இப்போ ஃப்ரெஷ் ஆகு, நான் அப்புறமா வரேன். ஒயின் உன்னை பான்னு சொன்னேன். தேவம் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க நீ. ஒயின் ஒன்று உன்னை பான்னு சொன்னேன். சரி இரு வரேன். ஏய் கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். போ. ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. தேவங்க அதை கேட்கவே அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. தேவங்க வேகமாக ரூம்குள்ளே போய் நின்றுட்டு இருந்தான். அவன் ரூம்குள்ளே வந்ததும், ஏய் என்ன பண்ணிட்டுருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? அது தேவம், அது வந்து ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னென்னமே பேசிகிட்டு இருக்க? அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ரொம்ப ரொமான்டிக்னு நினைப்பாங்க. ஒயின் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒயின் இப்படி பேசிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நான் என்ன பண்ணேன்? அவங்களாம் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணீங்க, அதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் ஒன்றுமே நடக்கலான்னு சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் அவங்க ஒன்றா தான் நினச்சிப்பாங்களா? அதான் அதுக்கு இப்படி போய் சொல்லிட்டுருக்க. ஏன் போயின்னு சொல்கிறேன்? இதெல்லாம் ஒரு நாள் நிஜமாக நடக்கல. பொயன் முறைக்காதா? அவங்க கேட்கும்போது ஒன்றுமே நடக்கல, அவன் டைம் கேட்டிருக்கான் அப்படின்னா நான் சொல்ல முடியும். அதுக்காக கொஞ்ச நேரம் சும்மா இரு, கையெடுத்தியும்
இப்பெல்லாம் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்கல்ல. ஏய் என்ன பண்ணுறான்? வேணாம் போதும் ப்ளீஸ் விட்டுத்தையும். ஏய் என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்னு கொஞ்ச நேரம் வேணாம் ப்ளீஸ் வேணாம். ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்கா? கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்கிறேன்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறமா வேணும்னா கொஞ்சம் நேரம் நான் வரேன். நாங்கள் ரொம்ப கூலாக வெளியே போனோம். சாரிடி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோமா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சுட்டே ஓகே ஓகே நாங்களாம் கிளம்புறோம், பாய். சரி எல்லாருக்கும் பாய் சொல்லி வெளியே அனுப்பிட்டு கதவை லாக் பண்ணிட்டு திரும்பினோம். அவங்க செம்ம டென்ஷனாக நின்றுட்டு இருந்தான். என்னாச்சு தேவம்? இப்படி முடிஞ்சு வச்சிருக்கா? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? அத்தனை கேர்ள்ஸ் முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கா? தேவம் இதில் என்ன இருக்கு? அவங்களா ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்காக இப்படி பேசிகிட்டு இருப்பியா? தேவம் நீ டைம் கேட்டிருக்க, நானுக்கு டைம் கொடுத்துருக்கேன். அது நமக்கு மட்டும்தானே தெரியும், அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. அவங்கக்கிட்ட சும்மா பேச்சுக்காவது நான் எல்லாம் நடந்த மாதிரி ஹாப்பியாக சொல்லிக்கலாம்ல. அதில் என்ன இருக்குது? சும்மா பேசுகிறதுக்காக கூட நான் அப்படிலாம் சொல்லக்கூடாதான்? தேவங்க வயனை உரைச்சிட்டு அங்கேருந்து போனோம். நல்ல தேவம் என்ன நான் இப்படி பேச உனக்கு பிடிக்கலையா? ஆமாம் பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. சின்ன நீ இப்படி நடந்துக்கிற? தேவம் சரி ஓகே, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சாரி. கைடு தேவம் நிஜமாக தான், நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டேன், சாரி ப்ளீஸ். சரி சரி விடு. ஓகே என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்தா? ஓ பேக்கில் இருக்கு. ஓகே வா சாப்பிடலாம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் தேவங்க லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என் தேவங்க பக்கத்துலேருந்து படுத்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா? பார்த்தா தெரியலையா? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ ஓகே ஓகே. என் தேவங்களோட மடியில் வந்து படுத்துட்டு லேப்டாப்பை நகட்டி வச்சுட்டு நீ இப்படி வச்சு ஒர்க் பண்ணுறியா? நான் இங்கே பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுற? எந்திரி தேவம், நீ இப்படி வச்சுக்கோ, நான் இங்கே படுத்துக்கிறேன். ப்ளீஸ் தேவம். சரி ஓகே. தேவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும் தேவங்க கொஞ்சம் நேரத்துலேயே நார்மல் ஆகிட்டு என்னோட ஷோல்டரில் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிகிட்டே அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் தேவங்களோட ஹேண்ட்ஸே பார்த்துட்டே இருந்தான். என்ன தேவம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? எதுக்கு? அது அது அதான் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னல, அதுக்கு நீ எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கா? ஒரு 70% தெரிஞ்சிருப்பியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தெரியும். அது ஓகே தான், ஆனால் எதுக்கு டைம்? என்ன தெரிஞ்சுக்கணும்? உனக்கு தான் என்னை பற்றி தெரியுதுல்ல, நான் கொஞ்சம் இப்படி தான். அப்புறம் என்ன? நான் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ எப்படி இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அது நான் இன்னசென்ட் தான். யார் நீ? நீ என்ன இன்னசென்ட் நினச்சா நான் இன்னசென்ட் தானே? பாரு உங்ககிட்ட நான் எவ்வளோ நல்ல பொண்ணாக பேசிகிட்டு இருக்கேன்னு. பார்த்தேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னு. அப்படி பார்த்தா அதுதானே ஒரிஜினல். நீ அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல சீக்கிரம். அதை தான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கனே தெரில. என் டேஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. அது கேட்டதுமே என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாச்சு. என்ன? அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு. ஓகே. ஒயின் ஆஃபீஸை சோகமாக வச்சுட்டு எதுவுமே பேசாமல் தேவங்க பார்த்துட்டு இருந்தான். தேவங்க அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்துலேயே ஒயின் தூங்கிட்டான். தேவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணும்போது ஒயின் தேவங்களோட மடியில் நல்லா தூங்கிட்டு இருந்தான். தேவங் ஒயினை பார்த்து ஒரு ஸ்மைலோட ஒயினோட லிப்ஸ் கிட்ட வந்து ஒயின் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் நல்லா தூங்கிட்டு இருந்தான். தேவங்க அகெயின் ஒயினோட லிப்ஸ் கிட்ட வந்து ஒயினோட லிப்ஸை சாஃப்டாக சக் பண்ண ஆரம்பித்தான். இன்னும் கொஞ்சம்னு அப்படியே ஒயினோட லிப்ஸை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது ஒயின் மெதுவாக கண்ணை திறந்தான். தேவங்க ஒயினை பார்த்து அப்படியே கல் பண்ணிவிட்டு ஒயின்கிட்டேருந்து மூவ் ஆனான். ஒயின் டக்குன்னு இருந்துச்சுட்டு என்ன?
அது அது என்ன என்ன பண்ணிகிட்ருக்கா? அது 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 ஒன்றும் இல்லை, சும்மா தினம் நைட் நான் தூங்கினதும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கியா? ம் ஏய் சச்சா, அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு தான் சும்மா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. உன்னை பார்த்தா அப்படியே தெரில, நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லையே. ஏய் ஐம் சாரி, நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் தான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சாரி, ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஓகே. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே ஈவினிங் அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட் ஃபுட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஒன் பெட்டில் உட்காந்து பெட்ஷீட் போட்டு அவன் மொபைலில் மூவி பார்த்துட்டு இருந்தான். ஏய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை ஹாலில் தேடிட்டு இருந்தேன். அது தியம், நான் மூவி பார்த்துட்ருக்கேன். இந்த மூவி ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியா? ஓகே, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே தியம், மூவி இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லாம். ஓகே. என்ன மூவி பார்த்துட்ருக்க? அதுவா? அது நானும் ஜாயின் பண்ணிக்கவா? அது தியம், உங்களுக்கு மூவி பார்க்க பிடிக்குமா? பிடிக்கும். அப்படின்னா ஓகே வாங்க. தேங்காய் வாயின் பக்கத்தில் வந்து உட்காந்தோம். ஒயின் பெட்ஷீட் எடுத்து கொடுத்துட்டு, இந்தாங்க இந்த பெட்ஷீட்குள்ளே கால் வச்சுக்கோங்க. எதுக்கு? ஜாம் நல்ல பெட்ஷீட்டை தூர பற்றிக்கோங்க, அப்படின்னா தான் மூவி பார்க்க நல்லாயிருக்கும். என்ன மூவி ஜஸ்ட் பார்க்க தானே போகிறோம், எதுக்கு பெட்ஷீட்லாம்? ஜாம் இப்படி பார்த்தா தான் நல்லாயிருக்கும், வாங்க. தேங்காய் ஓகேன்னு அந்த பெட்ஷீட்குள்ளே வந்தோம். 2 பேரும் பெட்டில் உட்காந்து காலெலாம் நீட்டிட்டு அப்படி மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே தேங்க்கு ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு. தேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக நெளிய ஆரம்பித்தான். அவன் அதை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு தேம், உங்களுக்கு மூவி பார்க்க பிடிக்கும்னு சொன்னீங்க. ஒன்றா என்ன என்னடி மூவி இது? அதுவா, என் ஃப்ரெண்ட் அனுப்புனான், சூப்பராக இருக்கும், மேரிட் கப்புள்ஸ் பார்க்க வேண்டிய பெஸ்ட்டான மூவின்னு சொன்னான், அதான் பார்த்துட்ருக்கேன். நம்ம கப்புள்ஸ் தானே? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேணும்னா என்ன என்ன ஏதாவது பண்ண போல இருக்கா? ஒன்றும் தேங்காய் வந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு அப்படின்ச்சு வெளியே போனோம். இப்போதான் வச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறோம், சும்மாவே இருக்க மாட்டோம். நான் சும்மா இருந்தாலும் இப்போ இருக்காளே, ஏண்டி இப்படி இருக்க, படுத்துருடினா நானே பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நினச்சி வெளியே வந்தா. என்னாச்சு தேவம், உனக்கு மூவி பிடிக்கலையா? பசிக்குது, சாப்பிட்லான்னு வந்தேன். ஓ உனக்கு பசிக்குதா? ஓகே வா சாப்பிட்லாம். ஒயின் ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருந்தான். மூவி முடிஞ்சிருச்சா? அதுவா, அது இன்னும் கொஞ்சம் இருக்கு தேவம், நீ வந்துட்டல, அதான் நானும் ஆஃப் பண்ணிட்டேன், நான் அப்புறமா பார்த்துப்பேன். என்ன மூவின்னு வேறு தெரில, பேர் கேட்டிருக்கலாமோ? என்ன தேவம்? அது ஒன்றும் இல்லை. தேங்காய் சாப்பிட்டு அப்படியே தூங்க போனோம். நெக்ஸ்ட் டே தேவம் அவனோட ஆஃபீஸில் மீட்டிங் ஹாலில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தான். தேவன் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவனோட கேபினுக்கு வரும்போது அந்த கேபின் வெளியே வர சிரிப்பு சவுண்டாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. வந்துட்டானுங்களா? தேவன் டோரை திறந்தான். உள்ள வயன் ஜேக்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தான். இவன் எங்கே என்ன பண்ணுறான்? நீ ரொம்ப நல்லா பேசுகிற, நீ ரொம்ப இன்னசென்ட்னு சொன்னான். பார்த்தா இன்னசென்ட் மாதிரியே தெரில. அடா நான் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருந்தேன், ஆனால் தேவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தேவங்க என்ன எப்படி மாற்றிட்டாங்க. உங்களை பற்றிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும், ஜிமின் என் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, அவனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிமின். அப்படியா? ஆமாம் ஜேகி, உங்களை பற்றி கூட நிறையா சொல்லுவாங்க. நீங்கன்னா தேவக்கு அவ்வளோ பிடிக்குமா? அப்படியா சொன்னா? ஆமாம் அவங்களெலாம் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் உன்னை பற்றி வேறு எதுவுமே சொன்னதில்லை. மேரேஜுக்கு முன்னாடி உன்னை பற்றி பேசியிருக்கான், நீ ரொம்ப இன்னசென்ட்னு. ஆமாம் நான் ரொம்ப ஷையான பொண்ணு இல்லை, என்னை பற்றி ஏதாவது பேசினது தெரிஞ்சா நான் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன்ல,
அதனால சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓ சரி, எப்படியோ தேவனி ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ம் ம் அப்படியே வெஞ்சரிச்சுட்டு திரும்பும்போது தேவன் டோர்கிட்ட வாலில் சாஞ்சு நின்றுட்டு இருந்தோம். தேவ் வந்துட்டிங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, உங்களுக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வைன் 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தா. தேவ் வைன்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டுருக்கான்? அது தேவ் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அதான் சும்மா பேசிகிட்ருக்கேன். ஓ, சாப்பாடு யார் பண்ணது? அது தேவ் என்ன விளையாடுறீங்க? நான் தான் சாப்பாடு பண்ணேன் உங்களுக்காக. உட்காருங்க, சாப்பிட்லாம். தேவங்க அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். டிப்பாவி, எங்கள் அம்மா சாப்பாடு பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னதா நீ பண்ண மாதிரி என்னம்மா சீன் போட்டுட்ருக்க? தேவ் என்னாச்சு? என்னங்க தண்ணி குடிங்க. ஓவராக இருக்கேன். எப்படி இருக்கு தேவ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஜிமனும் ஜெக்கியும் தேங்கியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏய் என்னடா அதான் சொல்லு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. தேங்க்ஸ் தேவ். ஜெக்கி ஜிமன் எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீ தான் சமைச்சேன்னு சொன்னால் நம்பவே முடியல. அது அது நான் தான் சமைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வைனும் ஜேகே ஜிமன் கிட்ட ஓவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அவங்களால அதை பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு ஓவர் ஆக்டிங்கை போட்டுட்டு இருந்தா. போதும், கிளம்புவோமா? ஓகே தேவ் போகலாம். ஓகே ஜிமன், பாய், இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய் ஜேகே. பாய். வைன் கார்கிட்ட நின்று ஜேக்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் பாய் சொல்லிட்டு இருந்தா. அப்போ வைனோட ஃப்ரெண்ட் அங்கே வந்தா. ஹாய் வைன், எப்படி இருக்க? வைனோட ஃப்ரெண்டை பார்த்ததும் ஹாய் டி, எப்படி இருக்க? அவள் ஜேகே ஜிமின் அவங்களாம் பார்த்துட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி ஓகே, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். நான் வரேன். ஓகே டி, பார்க்கலாம், பாய். வைனும் தேங்கும் அங்கேருந்து அப்படியே கிளம்புனாங்க. ஜெக்கியும் ஜிமினும் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, யார்டா? அது வைனோட ஃப்ரெண்டுடா. அத்தான்டா, இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்ல. தெரியலையே. நான் பார்த்துருக்கேன். ஜெக்கி அவனோட மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து, இங்கே பாரு, இது நீ நான் பீச்சில் இருந்து எடுத்த ஃபோட்டோ, இதில் பின்னாடி பாரு இந்த பொண்ணு நிற்கிறான். ஆமாடா. இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் கூட நிற்கிறான். இங்கே பாடா, இவ எல்லா ஃபோட்டோலையும் நிற்கிறான். இங்கே பாரு, இதில் அவன் நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காடா. ஆமாடா, யாராடா இருக்கும் இவ? ஒருவேளை வைன் சைட்லேருந்து தேவங்க பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காளோ? இது தேவங்க அலைன்ஸ் பார்க்குறதுக்குலாம் முன்னாடி நம்ம அவுட்டிங் போன போய் எடுத்தது. அப்போ எப்படி இவ எதுக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணியிருப்பான்? தெரிலடா. சரி வா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க ஷர்ட் போட்டுட்ருந்தோம். தேவ், உங்களுக்கு இந்த ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. இவ்வளோ தானா? என்ன? அது ஒன்றும் இல்லை தேவ், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். எனக்கு ஓரமாக நின்று தேவங்க சைட் அடிச்சுட்டே இருந்தா. என்ன பண்ணுற? ஏன் பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை தேவ், சும்மா தான், இந்த ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ ஓகே. அப்போ தேவக்கு ஜேகே கிட்டேருந்து கால் வந்துச்சு. ஹலோ, என்னடா? தேவ் ஆஃபீஸ்க்கு வரியா? எதுக்குடா? சீக்கிரம் வா. எதுக்குடா? கொஞ்சம் சீக்கிரம் வரியா? அது வரேன். தேவங்க வந்து வேகமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனோம். என்னடா? ஹாய், நீங்கள் வைன் ஃப்ரெண்ட் இல்லை? ஆமாம். என்னடா இதுக்கு இந்த பொண்ணு குறைச்சிருக்கீங்க? என்ன? இப்போ யார் தெரியுமா? தெரியும், வைனோட ஃப்ரெண்ட், நேற்று பார்த்தோம்ல. எங்கே பாரு, ஜேகே இந்த பொண்ணோட மொபைலை தேவங்கிட்ட கொடுத்தோம். இது நம்ம தானடா? நகட்டி பாரு. இது நம்ம பீச் போயிருக்கப்பா. எங்கே பாரு. இது நம்ம அந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கும் போது. எங்கே பாரு. இது எங்கே பாரு. என்னடா எல்லா இடத்துலையும் நம்மளை யாரோ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. யாரும் இல்லை, இவ தான். அது அது எதுக்குன்னு கேளு. அது அது வந்து யார் நீ? எதுக்கு எங்களை இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க? அது வந்து அது இப்போ சொல்கிறியா? நான் சொல்கிறேன். அந்த ஃபோட்டோ நான் மட்டும் எடுக்கல,
அது அது என் கூட வயனும் தான் வந்தா. இதெல்லாம் வயன் எடுத்த ஃபோட்டோ தான். ஏய் என்ன சொல்கிற? இதெல்லாம் எப்படி எடுத்த ஃபோட்டோல? அதுக்கப்புறம் தானே வயனா? ஆமாம், அது வயனை உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா. வயனுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இன்னசென்ட்டான பொண்ணு தான் பிடிக்கும்னு, ரொம்ப ஷையாக ரொம்ப கைண்டான பொண்ணு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை கேட்டுட்டு அவள் அப்பா அம்மா வச்சு உங்கள் வீட்டில் பேச வச்சா. இன்னசென்ட்டாக கைண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்குன்றனால அவளும் அப்படியே ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட அவள் பேசவே இல்லை. அவளுக்கு நீங்களும் அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் ஏய் என்னை ஃபாலோ பண்ணி என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இதெல்லாம் நீங்கள் பண்ணதா? இது எதுவும் யதார்த்தமாக நடக்கலையா? ஏன்னா என்னோட பிளான் தான். இந்த வயனா நாங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட ஃபோனுக்கு வாங்கிக்கிட்டேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓ ஆள் தாண்டா ஏதோ ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணியிருக்கா. ஜேகே இந்த வீடியோ ப்ளே பண்ணோம். அதை பார்த்துட்டு ஜேகேயோட கண்ணு அப்படியே ஒயிடாச்சு. என்னடா என்ன அனுப்பியிருக்கா? தியோங் இங்கே பாரு. தியோங் அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நின்னான். அந்த வீடியோவில் வயன் தியோங்கோட நெக்கை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. தியோங் ரொம்ப ஷாக்கிங்காக அடுத்த வீடியோவை நகட்டி பார்த்தான். அதில் வயன் தியோங்கோட நெக்கில் இருக்க பர்பிள் மார்க்கை அப்படியே ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தான். அப்போ தியோங்கும் ஜிமனும் சிரிச்சிட்டே, என்ன தியோங் நீ ஏதோ அவளுக்கு டைம் கொடுத்துருக்கேன்னு சொன்னான், எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு சொன்னான். அவன் என்னன்னா அவனை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கா. என்னடா என்னென்னமோ நடக்குது போல். தியோங் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் கை வச்சு அவன் நெக்கை ரப் பண்ணி பார்த்தான். ஜிமின் தியோங்கோட ஷர்ட்டை மூவ் பண்ணிவிட்டு, இருக்குடா இங்கே பார் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்போ என்கிட்ட வந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு. ஜேகே அதை ப்ளே பண்ணோம். ஏய் பாத்தியா நம்ப மாட்டேன்னு சொன்னா? பார்த்தல எவ்வளோ பெரிய மார்க்னு. இது ஒன்று மட்டும் கிடையாது, அவன் பாடி ஃபுல்லாக அத்தனை மார்க், எல்லாமே நான் பண்ணது. சிலவே எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தெரியுமா? அவனும் சும்மாலாம் கிடையாது, அவன் எனக்கு மேலே பயங்கரமாக கடிச்சு வைக்கிறான். என் பாடியில் கூட அத்தனை மார்க் இருக்குது. அது மட்டுமா அவன் வாய்ஸ் நோட் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் அப்படியே டெலீட் பண்ணோம். என்னடா நிறையா மார்க் இருக்காமே, எங்கே காட்டு பார்க்கலாம். இவ்வளோ தேங்காய் கண்டு வேகமாக வீட்டுக்கு வந்தான். என்ன தியாங் இப்போ தான் ஆஃபீஸ் போனோம், அதுக்குள்ளே வந்துட்டா? தியாங் டோரை லாக் பண்ணிவிட்டு வேகமாக வாங்கிக்கிட்டு வந்தான். ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்கா? நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? நானும் பண்ணலையே. இது என்ன? தேங்காயோட நெக்லேருந்து அந்த மார்க்கை காமிச்சான். அது ஐயோ அது என்ன தேங்குது, ஏதோ கடிச்சிருக்கு போல, அலர்ஜியாக இருக்கா என்ன? தேங்காயின் கிட்ட வந்துட்டு போய் சொல்லாதவன் என்ன பண்ணேன்னா? நான் ஒன்றும் பண்ணல. போய் சொல்லாதவன் என்னடி பண்ணேன்னா? அது 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 ஒன்றும் இல்லை, நான் தான் நீ என் பக்கத்தில் க்யூட்டாக தூங்கிட்டு இருந்ததையும் எனக்கு உனக்கு ஃபைட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் நான் தான் தெரிஞ்சு தான் பண்ணேன். அது சாரி தேவ். அன்னைக்கு நீ கூட எனக்கு கிஸ் பண்ணல, அதுக்கும் இதுக்கும் சரியாக போயிடுச்சு. சரியா நீ கோச்சிக்காதா? சாரி. ஃபைன் ஓகே. இது நம்ம பெட்ரூம்குள்ளே நடந்தால் ஏதோ ஒன்று. இது எதுக்கு வீடியோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா? சித்துக்கடி வீடியோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா? உனக்கு எப்படி தெரியும்? என்ன மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா? சொல்லு, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். அது உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். அப்போ தான் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க, உனக்கு கைண்டான சாஃப்டான பொண்ணு தான் பிடிக்கும், அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கணும்னு சொன்னான். அதான் நானே தேவ் ப்ளீஸ் தேவ் கோச்சிக்காத, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தேவ். அதனால தான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத தேவ் ப்ளீஸ் தேவ். சாரி, நானே என்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ ஃபர்ஸ்ட் நைட்லேயே என்னை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்ட. எனக்கு எப்படி ரியலாக நடிக்கன்னு தெரில. அதனால தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்ட பேசாமே இருந்தேன். நீ என்னை புரிஞ்சுப்ப அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ இன்னும் டைம் எடுத்துகிட்டே இருந்த. சாரி தேவ், இதுக்காகலாம்
என்ன வேணாம் சொல்லிச்சாது. நான் நிஜமாவே இன்னசென்ட்டாக மாறிடுறேன். உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருப்பேன் தேவம். தேவம் சாரி. தேங்காய் என்கிட்ட எழுத்து. என்ன பண்ணுற? என்கிட்ட எதுவுமே சொல்ல. என்னை ஃபாலோ பண்ணத என்கிட்ட சொல்ல. அது நீ நீ அது எனக்கு சொல்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதான் சரி ஓகே வரியா? எங்க பெட்ரூம் போகலாம். மார்னிங்லையா? ஆமாம். நான் எதுவுமே சொல்லி பெட்ரூம் போகலாம் மட்டும்தானே சொன்னேன். என்ன அதே ஞாபகத்தில் இருக்கியா? அது வாடி. தேவை என்ன பெட்டில் தள்ளி அவனுக்கு மேலே வந்தான். என்ன பண்ணுறேன்? கடிக்கிறேன். நீ ஃப்ரெண்ட்டை சொன்னல என் உடம்பு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கடிச்சு வச்சுருக்கான்னு தெரியுமான்னு. அதான் போயெல்லாம் நிஜமாக்கலாமா? ஆக்கலாம். கிடைக்காத. அப்புறம் அன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அவங்க ரொம்ப ரொமான்டிக். கொஞ்ச நேரம் கூட ஒன்று சும்மா விட மாட்டான்னு சொன்னால இனிமேல் தான் இருக்கு உனக்கு. கொஞ்ச நேரம் கூட ஒன்று சும்மா விட மாட்டேன். என்ன வேணும்ல? அது ஆமாம். ஆனால் என்ன ஆனால் அது நைட்டில் பண்ணுவோமா? ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. உனக்கு கூச்சமாக இருக்கு இல்லை? எனக்கும் கூச்சமாக இருக்கும்ல. நீயும் நானும் தான் எதுக்கு கூச்சலாம்? வா. தேவை என்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மேக்கோட ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக அவ்வளோ அழகாக கொண்டு போனோம். என்ன ஓகேவா? ஓகே. ஐ லவ் யூ. உனக்கு லவ் வந்துடுச்சா? அதான் எப்பயும் வந்துடுச்சு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. உனக்கு ஓகேவா? உனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே தான். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்போ தேங்கோட மொபைல் ரிங் ஆச்சு. ஒரு நிமிஷம். ஹலோ என்னடா? தெரியும் பாவுண்டா வைன் எதுவும் மேலே இருக்க லெவலில் அப்படி பண்ணிட்டா. அவளை எதுவும் திட்டாதா? திட்டுறதா? அவளை நான் சும்மா விடுறதாவே இல்லை. அவ்வளோ டேய் பாவுண்டா, சின்ன பொண்ணுடா, அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காதடா. டேய் என்னையே மாற்றிருக்கா. அவளை சும்மா விடுவானோ? இனிமே அவ்வளோ தேங்க வைனோட வாய் மேலே கை வச்சு அவள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒயினோட நெக்கில் ஸ்ட்ராங்காக பைட் பண்ணான். டேஜியம் எதனாலும் உங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கோங்க. பேசி தானே இவகிட்ட பேசினாலும் வேலைக்காகாதுடா. இவ்வளோ நீ வை, நான் அப்புறம் கூப்பிட்றேன். கோவமாக இருக்கியா? எனக்கு என்னடி கோவம்? எனக்கும் இதெல்லாம் வேணும்ல. அப்போ உன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட என்னெல்லாம் பேசினா அது மாதிரி தான் இதுவும்.